நாங்கள் எல்லாம் கவிஞர்கள். பசியிலிருந்து விடுதலை என்று சொன்ன உடனே அதிலே வீழ்ந்து விட்டோம். நெல்லை முபாரக் இடத்துல வீழ்ந்து விட்டோம். நெல்லை முபாரக் அவர்கள் எல்லாம் நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே நான் இறுதி நிறைவு நாள் சொற்பொழிவாற்றினேன். அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வந்தார், நின்றார், டெல்லி சென்றார் என்கிற நிலை உருவாகி கொண்டிருந்த அந்த நேர கடத்திலே பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்து விட்டது. என்ன செய்வது? எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அப்படித்தான். தேர்தல் கடத்திலே வாக்களிக்க வந்தான் குப்புசாமி. வாக்களிப்பதற்காக வந்தவன் கேட்டான், என் மனைவி லட்சுமி வாக்களித்து விட்டாளா என்று கேட்டான். உடனே பார்க்குறவங்க திருப்பி பார்த்துட்டு, ஆமையா லட்சுமி உங்கள் அந்த அம்மா 65 வயசு, ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. ஐயோ, அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் என் மனைவியை பார்த்துருக்கலாமேன்னார் அந்த பெரியவர். உடனே அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் கேட்டார், என்னையா உங்கள் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? உங்கள் மனைவி கூட இல்லையா? அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் உங்கள் மனைவியை பார்த்துருக்கலாம்னு சொல்கிறீங்களேன்னா. ஆமையா, லட்சுமி செத்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் தேர்தல் அப்போ ஓட்டு போட வந்துடுறா. இப்படி இருக்கிற போது முபாரக் எப்படி வெற்றி பெற முடியும்? அது என்னுடைய வாக்காளர்கள் எப்படி தெரியுமா? என்னுடைய வாக்காளர்கள். ஒருத்தர் சொன்னார், வைகை செல்வன் நீங்கள் நல்ல பேச்சாளர், மிக அற்புதமான பேச்சாளர், ஆளுமை மிக்க பேச்சாளர். எங்களுடைய 4 ஓட்டு 2 பையங்க, என் மனைவி, என்னுடைய ஓட்டு 4 ஓட்டு உங்களுக்கு தான், இது நிச்சயம் சத்தியம். தேர்தல் முடிஞ்சு 2 நாள் கழித்து அந்த வீதி வழியாக போகிற போது, என்ன ஓட்டு போட்டிங்களா எனக்கு? சாரி மிஸ்டர் வைகை செல்வன், அன்னைக்கு லீவு பாருங்க, குடும்பத்தோடு திருப்பதி போயிட்டோன்னா. எனக்கு வாய்ச்ச வாக்காளர்கள் அப்படி இருக்கான், முபாரக் வாய்ச்ச வாக்காளர்கள் அப்படி இருக்கான். அப்போ எப்படி நாங்கள்லாம் வெற்றி பெற முடியும்? உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்று சொன்னவன் பாரத். சொன்னபடி வாழ்ந்தானா? வாழ்ந்தான். தன்னுடைய மனைவி செல்லம்மாளை அழைத்து கொண்டு மிருக காட்சிக்கு ஒரு முறை சென்றான். எல்லா மிருகங்களையும் பார்த்து கொண்டே வந்தான். மானை பார்த்தான், மயிலை பார்த்தான், குயிலை பார்த்தான், கொண்டாடினான், குதூகலித்தான், மனைவி இடத்திலே சொல்லி சொல்லி அகமகிழ்ந்தான். அப்படி இருக்கிற போது ஒரு இடம் வந்தபோது அந்த கூண்டு திறந்திருந்தது. சிங்கத்துக்கு உணவளித்து கொண்டிருந்தார் ஊழியர். பார்த்தார் பாரதி. செல்லம்மாவிடத்திலே சொன்னான், மனைவி இடத்திலே, சிங்கத்திடம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது என்று சொல்லி செல்லம்மாளை அங்கே நிறுத்திவிட்டு அந்த வழியாக நடந்து சென்று ஊழியர் தனியாக வேறு இடத்தில் நின்று கொண்டிருக்கிற போது சிங்கத்தை கட்டி பிடித்துக் கொண்டான். அவனுக்கு அச்சமில்லை, பயமில்லை. சிங்கத்தை கட்டி பிடித்துக் கொண்டு சொன்னான் பாரதி, நீ காட்டு ராசா, நான் கவிராஜா என்று சொன்னான். பேச்சுவார்த்தை நடத்துகிற இடமா அது? நாங்கள் விஐடி வேந்தர்னா கூட 5 அடி தள்ளி தான் நின்று பேசுவோம். ஆனால் அவர் வேந்தர். அவன் சிங்க எடுத்த இடத்திலே கட்டி பிடித்து கொண்டு சொன்னான், நீ காட்டு ராசா, நான் கவிராஜா. ஆகவே அவனால் தான் எழுத முடிந்தது, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடியிருந்து வீழுகின்ற போதிலும். அந்த சித்தாந்தத்தை எஸ்டிபி தந்திருக்கிறார். அண்ணல் மகமது நபி இடத்திலே போய் சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், நபியே நபியே, இந்த உலகத்தில் எது பெரியது என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், நீங்கள் சொல்வீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் சஹாபாக்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்களேன் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், மலை பெரிதாக இருக்கிறது, மவுண்டன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அந்த மலையை இந்த உலகத்தின் பெரியது என்று நாம் ஒப்புக்கொள்வோமா என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார், மலையையும் உடைக்கக்கூடியது ஒளி இருக்கிறதே என்றார். ஆமா நபியே, பெரிய மலையை கூட சின்ன ஒளி உடைத்து விடுகிறத, ஆகவே ஒளியை இந்த உலகத்தின் முதன்மையான பொருள் என்று நாம் ஒப்புக்கொள்வோமா என்று கேட்டபோது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒளியையும் உருக்கக்கூடியது நெருப்பு இருக்கிறதே என்று கேட்டார். ஆமாம், அது ஆதி காலத்து ஆதி தெய்வம் நெருப்பு தான். சிக்கி முக்கி கல்லால் தோற்றி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருப்பு தான் ஆதி கடவுள். ஆகவே நெருப்பைத்தான் முதலாக மனிதன் கடவுளாக வணங்கினான். ஆகவே நெருப்பை இந்த உலகத்தின் முதன்மையான பொருள் என்று ஒப்புக்கொள்வோமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நெருப்பையும் அணைக்கக்கூடியது தண்ணீர் இருக்கிறதே என்று சொன்னார்.
ஆமா நபியே, அதை நாங்கள் மறந்து விட்டோம். நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு தானே அதிக பரப்பளவில் விரிந்து பறந்து கிடக்கிறது. ஆகவே நாம் நீரை உலகத்தின் முதன்மையான பொருள் என்று சொல்வோம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் அல்லவா, சொல்லலாமா என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரப்பளவிலே விரிந்து பறந்து கிடந்தாலும் கைப்பிடி அளவே இருக்கிற இதயத்தின் வெளியாக சுரக்கிற அன்புதான் இந்த உலகத்தின் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று திருவாய் முடிந்தார். நானே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பருடைய பையன் வீட்டுக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு என்னை வழி அனுப்ப வச்சான் அந்த பையன் தம்பி. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா உன் மனைவிக்கு உனக்கும் சண்டையான்னு கேட்டேன். உடனே வந்து அவன் சொன்னான், என்ன அவன் சொல்லிட்டாளா அப்படின்னு சொன்னான். என்ன மாமா அவன் உனக்கு சொல்லிட்டாளான்னா? இல்லைப்பா, அவன் ஒன்றும் அவன் பொண்ணு ஒன்றும் பாப்பா ஒன்றும் சொல்லலைப்பா, நானாக யூகிச்சேன் அப்படின்னா. எப்படி அப்படின்னு? சாப்பாடில் உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை. எங்கே உப்பு சரியில்லை காரம் சரியில்லை, அன்பு அங்கே வெளிப்பாடு இல்லை. ஏதோ சண்டை நடந்திருக்குன்னா. இல்லை 2 குழந்தை இருக்குது அப்படின்னா. குழந்தை பெறுறது விபத்துப்பா, அது நடக்கிறது. ஆனால் அவளை நல்ல முறையாக நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டேன். 2-3 நாளாக ஒரே சண்டை, அதனால தான் சாப்பாட்டில் தெரிஞ்சு போச்சுன்னு நீங்கள் மாமா சொல்கிறீங்க, மாற்றிக்கிற மாமான்னா. அதுதான் ருசி. எந்த வீட்டில் அன்பில் இல்லையோ அந்த வீட்டில் உணவு ருசிக்காது. ஆனால் நான் இஸ்லாமிய பெருமக்களுடைய வீட்டில், மாமிகள் வீட்டிலும் மாமாக்கள் வீட்டிலும் பிரியாணி சாப்பிட்றேன். அந்த மாதிரி ருசி எங்கேயுமே இல்லை. அதனால் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த தடவை உங்கள்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், ரிசர்வேஷன் பண்ணிடுறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தில் 2 நாட்களுக்கு பிறகு ஒரு கவிதை என்னை மனதை கவர்ந்தது. ஒரு பெண் பேருந்தில் செல்கிறார் சென்னையில். பேருந்தில் செல்கிற போது எப்படி ஒரு பெண், பேருந்து என்று சொன்னாலே சென்னை பேருந்தில் இடிபாடுகள் நிறைந்திருக்கும், ஒரே நெரிசல். 50 பேர் போக வேண்டிய இடத்துல ஒரு 150 பேர் போனால் எப்படி இடிபாடுகள் நிறைந்திருக்கும். அதை வைத்து ஒரு கவிஞன் எழுதுகிறான். ஒரு பெண்ணினுடைய மனநிலையை ஒப்பிட்டு அந்த பெண் சொன்னாள், பாபர் மசூதியை போல என்னை இடிக்கத்தான் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று கல்லூரி காலத்தில் அந்த கவிதையை படித்து வியந்திருக்கிறோம். அதை போல ஒவ்வொரு கவிக்கோ எவ்வளவு பெரிய அற்புதமான ஆற்றல் மிக்கது ஒரு கவிஞன். பாப்புலோ நிருடா ஸ்ரீநாட்டு கவிஞன் சொன்னான், நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று சொன்னார். கவிக்கோ அப்படித்தான் சொன்னார், குழந்தைகளே புத்தகங்களே 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 குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொன்னவன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆக இப்படி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விருதுகளை சிறந்த ஆளுமைகளை கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார். விருது என்று சொன்னாலே நிறைய பேர் நிறைய நேரத்தில் எங்கள் மாமாவுக்கு ஒரு விருது, எங்கள் மச்சானுக்கு ஒரு விருது, எங்கள் அண்ணன் ஒன்று விட்ட சகோதரனுக்கு ஒரு விருது என்று விஐடி வேந்தர் இடத்துல அட்மிஷனுக்காக தொந்தரவு செய்வதைப் போல அவன் 1.5 லட்சத்துக்கு மேலே இருப்பான். அவர் என்ன சொல்கிறாரு, 1 லட்சத்துக்கு கீழே இருக்கணுங்கிறார். 40,000க்கு கீழே இருந்தால் தான் அட்மிஷன். இல்லை நீ கோவாவுக்கு போறியா, அமராவதிக்கு போறியா, அந்தமானுக்கு போகிற போ, இங்கே உனக்கு இடம் இல்லை. அதனால தான் விஐடியை இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கிட்ட வர்றவன்லாம் ஜஸ்ட் பாஸ், 35 மார்க்கில் பாஸ் ஆகி வந்திருக்கான். நான் சொன்னேன் 35 மார்க் தான் எடுத்திருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அவனை நல்லபடியாக வேறு எங்கேயாவது சேர்த்துருங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி மாமா நெல்லை முபாரக்கிட்ட போய், மாமா நான் ஒரு 4 விருதுக்கு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா என்ன செய்வார் அவர்? அப்படியெல்லாம் இல்லை யாருமே. இங்கே பார்த்த விருதுக்கு அத்தனை ஆளுமை மிக்கவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர், மாட்சிமை தாங்கிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளை முதலமைச்சராக வரக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே சொல்கிறேன், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். 35 சிறைவாசிகள் கோயம்புத்தூர் கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு சிறைகள் வாடுகிறார்கள். 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சிறைவாசம் முடிந்துவிட்டது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய 161வது சரத்து என்ன சொல்கிறது? நண்பர்களே, முழுமையான தண்டனையை நிறைவேற்றிவிட்டால், அடைந்து விட்டால்
அவர்கள் பூர்த்தி செய்து விட்டால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது 161வது இந்திய அரசியலமைப்பு சாசனம். ஆனால் அதையும் கடந்து ஏன் விடுதலை செய்ய மறுக்கிறது இந்த திமுக சர்க்கார் கேட்கிறேன். நாங்கள் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இஸ்லாமிய பெருமக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கிற போது என்ன சொன்னீர்கள்? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற தருவாயில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்றத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு கவரஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அதில் சில பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆளுநருக்கு 49 சிறைவாசிகள் ஆயுள் தண்டனை கைதிகள் கோப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநர் கையெழுத்திடவில்லை, ஆகவே நாங்கள் விடுதலை செய்யவில்லை என்று அரசாங்கம் சொல்கிறது. நான் இந்த இடத்திலே கேட்கிறேன், எஸ்டிபி நடைபெறுகிற எஸ்டிபி கட்சியினுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வைகை செல்வன் மாட்சிமை முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், மதுரை லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்கள்? முதலமைச்சர் அவர்களே, ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்கள்? முதலமைச்சர் அவர்களே, பதில் சொல்வீர்களா? தஞ்சை கீழவெண்மணி படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, எவ்வாறு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பதில் சொல்வீர்களா? அது மாத்திரமல்ல, நீங்கள் மதுரை மாவட்டம் மேலவலவு படுகொலை சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது எவ்வாறு என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படியானால் சிறைவாசிகளை நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரித்து பேசுகிறீர்கள், குறித்து பிளவுபடுத்த பார்க்கிறீர்கள் என்ற காரணத்தினால் தானே அவர்கள் விடுதலை பெற முடியவில்லை. உங்களுக்காக நாங்கள் தோள் கொடுப்போம், துணையாக நிற்போம், தூணாக நிற்போம், அரணாக நிற்போம், வித்தாக நிற்போம், விதையாக நிற்போம். எப்போதும் இஸ்லாமிய மக்களுடைய தூணாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெருமைக்குரிய மாமா நெல்லை முபாரக் அவர்களிடத்தில் நான் அடிக்கடி பேசுவது உண்டு. அப்போது சொன்னேன், நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, இனியும் இல்லை என்கிற ஒரே கருத்தை எங்கள் பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார். ஆகவே எங்களோடு நீங்கள் பயணியுங்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கசப்பான ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விட்டோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் இஸ்லாமியர் சிறுபான்மையினுடைய வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு அனைத்து கிடப்பணியை நாம் ஆற்றுவோம் என்று சொன்னேன். ஆக உங்களோடு நாங்கள் என்றென்றும் தோள் கொடுத்து நிற்போம். என் பெருமைக்குரிய மாமா நெல்லை முபாரக் அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நிற்கிற போது கட்டுக்கடங்காத கூட்டம், கரைகாணாத வெள்ளம். ஆஹா, என்னே அற்புதம், என்னே அற்புதம். இப்படிப்பட்ட நெல்லை முபாரக்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பெறுவதற்கு என்ன தவம் செய்திருக்கிறது இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி என்று நான் பேசினேன். எபடி நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தின் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் உலுக்கி கேள்வி கேட்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்டிபி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் பெருமைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்படி பேராற்றல் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை இழந்து விட்டோம். இருந்தாலும் நாங்கள் கடத்தை இழந்து விட்டோம், போர்வாலை இழக்கவில்லை. எங்கள் நெல்லை முபாரக் போர்வாலோடு இன்றும் நிற்கிறார். அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர். சட்டமன்ற நாடாளுமன்ற கிடம் போனால் என்ன, சட்டமன்றத்திலே அவர் முதலாக கிடத்திலிருந்து கிளமாடுகிற வாய்ப்பு விரைவிலே அவருக்கு காத்திருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றிருக்கிற எஸ்டிபி இயக்கத்தினுடைய தோழர்கள் அணியாக அப்படியே வந்து சரசரமாக நின்றார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் கிடத்தில். நான் பார்த்தேன் நெல்லை முபாரக்கினுடைய அருமைக்குரிய மாமாவை 6 சட்டமன்ற தொகுதி, கொடைக்கானல் மலையில ஏறினாலும் சரி, இல்லை மலை சரிவிலே ஏறினாலும் சரி, இல்லது எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, அப்படியே அன்றிலிருந்த மலரை போல புதிதாக அன்று தொடங்கி இருக்கிற அந்த செய்தியில் இருக்கிற மலரை போல அவருடைய முகம் சிரித்த முகத்தோடு இருக்கும், வாடாத முகத்தோடு இருக்கும். அப்படி தொடர்ந்து இந்த இயக்கத்துக்காக நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்து பெருமைமிக்க தடகர்த்தாவாக விளங்கியவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அருமைக்குரிய தோழர்களே, அப்படிப்பட்டவர் ஒரு சிறந்த நிலைமைக்கு மிக்கவராக மாநில தலைவராக செம்மாந்து இந்த எஸ்டிபி இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுவும் 9 விருதுகள். இப்படி ஒவ்வொருவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு காயிதே மில்லத்து விருது, பெருமைக்குரிய விருது, தமிழ் சுடர் என்று பெயரை வைத்த அந்த விருது.
தோளில் விழுந்த தோகை மயிலாய் கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய் சிறகினில் தத்தும் செங்கால் அன்னவாய் அமுத ஒளிபகர் அழகின் பிம்பமாய் குமுத மலர்வெளி கவரும் கருங்குடல் வாழும் எழிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னையின் பேரிலே தமிழ் சுடராய் அமைக்கப்பட்டிருக்கிற விருதுகள் ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல எக்ஸ்ரேவின் தனி பார்வையை போல பால் முருகனின் புன்முறுவலை போல பாதரசத்தின் பரபரப்பை போல சீனத்தின் படம் ஞானத்தை போல செந்தமிழின் மந்திர சொல்லை போல ஜெயங்கொண்டானின் போர் பரணியை போல சிலம்படையாடலின் காலர் வரியை போல அருணகரி நாதனின் தமிழ் சந்தத்தை போல தேரிழந்தோர் கம்பனின் கற்பனை விடத்தை போல அல்லவா இந்த விருதுகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது பெருமையோடு இருக்கிறது. என்னுடைய அருமைக்குரிய மாமா முபாரக் கேட்டார்கள், மாமா எப்படி இருந்தது நிகழ்ச்சி என்று. கரும்பு தின்ன கூலியா மாமா என்று கேட்டேன். நான் இன்று அருப்புக்கோட்டை மண்ணில் நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு இன்று இருந்தது. எங்கள் பொதுச் செயலாளர் ஆணையிட்டார் போய் வாருங்கள் என்று சொல்லி. முபாரக் மாமாவுடைய அன்பிலே நான் ஏற்கனவே கட்டுண்டு போய் கிடக்கிறேன். அப்படி இருக்கின்ற தருவாழி இந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டிருந்தால் எவ்வளவு பெரும் இழப்பை நேரிட்டிருக்கும் என்பதை பார்க்கிற போது ஏவி நிகழ்ச்சிகளும் உங்களுடைய ஒற்றுமையான அந்த மலர்ந்த முகத்தையும் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்டிபி இயக்கத்தினுடைய பக்கபலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் நிற்கும். தோளோடு தோள் நிற்போம். பாசிச சக்திகளுக்கு எதிராக நாங்கள் என்றென்றும் துணையாக எதிராக உங்களுடைய தோள் கொடுத்து நாங்கள் நிற்போம். இறை 1, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழுகிற ஒரு அடையாளமாக இந்த விருதுகள் உங்களுக்கு அமையட்டும். நெஞ்சார்ந்து வாழ்த்துகிறேன். எஸ்டிபிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.